நாகலிங்கம், யோ நாகலிங்கம், இன்னைக்கு யாருக்கு முறை தண்ணின்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியும். யாருக்கு? நாட்டாமக்காரருக்கு. அடுத்தது உங்க அப்பாவுக்கு. உனக்கு? எனக்கு நாளைக்கு. இன்னைக்கு எப்படி உன் வயல தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது? யாருக்கு தெரியும்? தெரியாம தான் நண்டு வலையை குத்தி பெருசாக்கி உன் வயலுக்கு திருட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறியா? மாணிக்கம், கண்டபடி பேசாத. உன் கண்ணலையே பாரு, அந்த வேலையை யார் செய்தது? நண்டு செய்யற வேலை நாங்க என்ன செய்யறோம்? காசி, நீ பேசாம இரு. மாணிக்கம், நண்டு வலையை நானே குத்தி பெருசாக்கினதாக வச்சுக்கோ. அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? தண்ணி பாயறது உன் நிலத்துல இருந்தல்ல, நாட்டாமக்கார நிலத்துல இருந்து. அதை கேட்க நீ யாரு? என்ன நான் யாரா? இல்ல, போரடியில திருடி தின்ன பயல. நாட்டாமக்காரரு எங்க பெரிய பாருடா, பெரிய பாரு. பெரியப்பா, பெரியப்பா. காசி, கேட்டியா? கவண்டனும் பிள்ளையும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரேடியா உறவு கொண்டாடுறாங்க. உறவு. முத்தையா அவங்க அப்பாவோட கூட பிறந்தவர முறை கொண்டாடுறிய முறை கொடாங்க கொலங்கட்ட பையன். இல்ல மாணிக்கம், இப்பவே ஊரை கூட்டி வச்சு நாட்டாமக்காரர் மூலமாக ஒண்ணு பழிக்கு பழி வாங்கல. நான் நாகரிகம் இல்ல. வாங்கடா, வெட்டிட போறேன். மாணிக்கம், நாகரிகத்தை நீ ஏன் அடிச்ச? கொலங்கட்ட பயலேன்னு திட்டுதான். இது வீடு அல்ல, பஞ்சாயத்து. நாகலிங்கம், சத்தியமா அப்படி சொல்லவே இல்லைங்க. ஏன்பா, இதுக்கு என்ன சொல்றேன்? சாட்சி இல்லாத வழக்குல பொய் சத்தியம் பண்றவனை பத்தி நான் என்ன சொல்றது? போகட்டும். நாகலிங்கம் நண்டு வலைய குத்தி பெருசாக்குனத நீ கண்ணால பாத்தியா? என்னப்பா பேசாம நிக்கிற? சொல்லு, பாத்தியா? இல்லைங்க. என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம் தீர்ப்ப சொல்லுங்க. என்னத்த சொல்றது? என்ன இருந்தாலும் சிநேகிதம் பிள்ளையாச்சே. நிறுத்து. என்ன நினைச்சுட்டு பேசுறேன்? இந்தப்பா மாணிக்கம், நாகலிங்கம் நண்டு வலைய பெருசாக்குனத நீ பார்க்க கண்ணால பார்க்காம அனுமானத்தின் பேரில் நீ அவன் அடிச்சது பெரிய குற்றம். அதுக்காக சபை நடுவில் நெடுஞ்சாங்கால விழுந்த மன்னிப்பு கேளு. முத்தையா, மாணிக்கம், இதெல்லவா தீர்ப்பு? என்னமோ சொன்னாங்களே, பாத்தியா? முத்தையா கவுண்டர்னா நீதிமான் அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. பெரியப்பா, மாணிக்கம், பெரியப்பா வீட்டுக்கு வாங்க போலாம். சிவகாமி, என்னடி பாத்துட்டு இருக்கிற? வண்டி வை. கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. பதறாத காரியம் சதறாதுங்க. பல்லு சிதறி போயிடும். எனக்கு உபதேசம் பண்ற. வண்டி வை. அவசரப்படாதீங்க, அவரும் வரட்டும். வீரப்பா, வீட்டு பொருளை எல்லாம் எதுக்காக வண்டியில் ஏற்றி வச்சிருக்க? தங்கச்சி, இதெல்லாம் என்னம்மா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கண்ணம்மா, நீயாவது சொல்ல. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு கல்லுப்பட்டி கொடுப்பாங்க. ஏன் வீரப்பா, நீ எதுக்காக வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போகணும்? அப்படி உனக்கு என்ன கஷ்டம் வந்துடுது சொல்லுப்பா. சோத்துக்கு கஷ்டப்படுறவன் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போவான். நான் அப்படி இல்ல. போனது போக மிச்ச மீதி இருக்கிற மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியூருக்கு போறேன். அப்படி உன் மானத்துக்கு இங்க என்ன ஆபத்து வந்துடுச்சு? நீ ஒரு மனுஷனா? ஊரையே கூட்டி வச்சுட்டு என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இப்ப என்ன ஆபத்து வந்துட்டு நான் கேக்குறேன். புரிஞ்சுக்கிட்டேன் வீரப்பா, வித்தியாசமா நினைக்காத. பஞ்சாயத்து மேடையில நியாயக்காரனா தான் நான் உட்கார்ந்து இருந்தேன். நியாயக்காரன்? நீ பெரிய முன்சிப் பாரு, திராசு முனையில தீர்ப்பு சொல்லிட்ட. பொய் சொல்ற திருட்டு பயலுக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீங்களா? போடா அறிவு கட்டவனே. வீரப்பா, தர்மத்துக்கு நியாயத்துக்கு தலைகுனிஞ்ச உன் சிநேகிதனுக்கு நீ இப்படியா தண்டனை கொடுக்கிறது? எதுடா நியாயம்? எதுடா நியாயம்? நண்டு வலையில போன தண்ணியை தடுத்து உன் முறத்தண்ணியை காப்பாத்தனான என் மகன், அது நியாயம் இல்ல? இந்த பட்டத்திலே அதிகமா படிச்சவன் என் மகன், அவனை 10 பேருக்கு மத்தியில நெடுஞ்சாங்கால விட வச்சிய, அதுவா நியாயம்? நெஞ்ச தொட்டு பாரு, உன் மகனா இருந்தா அப்படி உனக்கு மனசு வருமா? நீயா நியாயம் தெரிஞ்சுவேன்? நீயா எனக்கு சிநேகிதன்? வெட்கம் மானம் இல்லாம என்னோட பேச வந்துட்டு தம்பி.
புரானுக்கு போடுற மாலையும் கழுத்துமா நாட்டாமக்காரங்கிற பேரால மாலை தட்டிக்கிட்டு தனியா பிசாசு மாதிரி நடமாடு. இனிமே நான் நாட்டாமக்காரன், நியாயத்துக்கு கட்டுப்பட்ட அந்த நியாயம் என் சிநேகிதனையே என்கிட்ட இருந்து பிரிக்கக்கூடிய பிசாசுங்கிறது எனக்கு இப்பதான் விளங்குது. அதனால அந்த பதவியை நான் விட்டுடுறேன். இனிமே எனக்கு நியாயம் வேண்டாம், நீதி வேண்டாம், நீதான் வேணும். நீ ஒருத்தம் மட்டும் என் சிநேகிதனாய் இருந்து சிரிச்ச முகத்தோட முத்தையான்னு கூப்பிட்டா அது ஒண்ணு எனக்கு போதும். தம்பி, உன்னை கையெடுத்து கும்பிட கால விட நீ விட்டுட்டு போகாத தம்பி. அப்பா தம்பி இருப்பா, நீங்க எங்களை அடையுங்க, உதங்க, என்ன வேணுமானாலும் செய்யுங்க. எங்களை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க. சிவகாமி இல்லைன்னு நான் செத்து போயிடுவேன். ஓனாடிப்ப பாக்குறதுக்கு நாலு நாளு அளவுக்கு கிடக்காம பாரு, அவங்க போய் அடிச்சுக்கோ. அப்பா, கோபத்துக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை மீறி குமி போயிருக்கிறா மரியாதை வந்து பாரு. ஐயா, இந்த பத்திரம் என் வீட்டையும் நிலத்தையும் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கல்லுப்பட்டிக்கு வா, கையெழுத்து போட்டு தரேன். அதிகாலையிலே அக்கான்னு கூப்பிட்டு என்னை எழுப்புவீங்க. அந்த அன்பு குரலை நீ எப்போது கேட்ப? அந்த நேரத்திலே உன் கையால என்ன ஊத்தி என் வீட்டு நல்ல விளக்கை எரிய வைப்பியே அக்கா. உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்? அக்கா, போயிட்டு வரேங்க. போயிட்டு அக்கா. ராமு, வாடா. நீ என்னை விட்டுட்டு போறியாடா? இல்லடா, அவங்க எல்லாம் போட்டும், நான் உங்க கூடவே இருக்கேன். என்னடா பெரியப்பா, இவ்வளவுக்கு நான் தானே காரணம். என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, மன்னிச்சிருங்க. செல்வமே. மாணிக்கம், நான் போயிட்டு வரேன் பெரியப்பா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா மாணிக்கம். என்ன